என்ன ஓய்வு வாட்ஸ்அப் இது எடுக்குது? அனுப்பியிருந்த பாத்தீங்களா சார்? 200 இருக்குது. சரிடா 210 220 219 இருக்கு. ரொம்ப ஆ, அசதியா இருக்குன்னு சொல்லுதோ. ரொம்ப அசதியா இருக்கு ஆ, அப்படின்னு சொல்லிதான் பிளட்டே பார்க்க சொன்னாங்க. ஆ. அது பார்த்தா 219 இருக்கு. அது குறைஞ்சிட்டு வருது. இது ஆ 300 முதல் லெவல்ல 320 இருந்துச்சா? 320 ஆமா 400 இருக்கும். 320 இருக்கும் முதல்ல. அதான் குறைஞ்சிட்டு வரும். இப்ப 4 மணிக்கு ம் 4 மணிக்கு சாப்பிட்டாரு. எப்ப சாப்பிட்டாரு இப்போ? சாப்பிட்டாச்சா? அது தோசை வெங்காயம் போட்டு தான் தோசை கொடுத்தேன். என்ன வேற என்ன குடுத்தீங்க? வெங்காயம் போட்டு தோசை குடுத்தீங்க. வேற என்ன கூட? சைட் டிஷ் என்ன குடுத்தீங்க? ஊறுகாய் குடுத்தீங்களா? சைடிஷ் தக்காளி சட்னி, இட்லி பொடி, அருமை, அருமை. நல்லா சாப்பிட்டு தூக்கம் வருதா? அசதி தூக்கம் வருது. கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் போட்டேன். ரைட். அப்புறம்? அவ்வளவுதான். இது விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆ, நிறைய ஊத்தி சுட்டேன். சரி. காலையில அந்த கஞ்சி சாப்பிட்டு இருப்பாரு இல்லையா? பீட்ரூட் கஞ்சி வெளி கிளிக்கு போனாரா? போவே இல்லை. இன்னைக்கு இறங்கி போயிருப்பாரு. சரியா? இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் ம் எலுமிச்சை பழத்தை போட்டு ஒரு 1 மில்லி எலுமிச்சை பழத்தை புளிச்சு, ஆ, 100 ml 150 தண்ணி கொதிக்க வைங்க. ஆ, அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை என்ன போட்டு சார்? என்ன சார்? எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழ தண்ணி நல்ல சூடான தண்ணியில எலுமிச்சம்பழத்தை சூடான தண்ணியில ஒரு அரை சரி. எலுமிச்சம்பழத்தை 100 ml தண்ணி 150 தண்ணி நல்லா சூடா இருக்கணும். புரியுதா? குடிக்கிற சூடு. அதுல எலுமிச்சம்பழத்தை புளிங்க. ம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு ம் குடுங்க. ஆ, இனிப்புக்கு அரைப்பழம் முடிஞ்சா போதும். அரை பழம் புளிச்சா போதும். நாட்டு சர்க்கரை ம். போட்டுக்க. நாட்டு சர்க்கரை, தேனு என்ன வேணா போட்டுக்கலாம். போட்டு குடுங்க. சரியா போயிடும். சரியா? அப்புறம் நீர் பயிற்சி பண்ணுங்க. தண்ணி கூடுதலா குடிக்கலாமான்னு கேட்க சொல்றாங்களே. அவ்வளவுதான் தண்ணி. அவ்வளவுதான் தண்ணி. ஏன்னா அந்த தேவையில்லாம அந்த தண்ணி குடிச்சு ம் தேவையில்லாம தண்ணி குடிச்சோம்னா நரம்பு தளர்ச்சி. ம் தேவையில்லாம நரம்பு ஒண்ணும் பண்ணாது. தனி நரம்பு தளர்ச்சி வரும். என்னது? நரம்பு தளர்ச்சி வரும். நரம்பு தளர்ச்சி. ஆமா. சரி. அது ஒண்ணும் ம் பாதிக்காது. அது சித்த நேரம் வந்து ம் ஒரு மயக்கம் வர்ற மாரி தெரியும். தெரியும். இதுதான் ம் அழகு. அப்ப அதுக்கு தான் என்ன பண்ண தெரியும்? இப்ப என்ன பண்ணேன்? இப்ப அத புரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணேன்னா, இப்போ அசதியா இருக்கிறனால தான் இப்ப என்ன பண்ணேன்? 150 மில்லி தண்ணி எடுங்க. நல்லா கொதிக்க வைங்க. சார், அடைச்சு அடைச்சு கேக்குது சார். ஆ, கிளீனா கேட்க மாட்டேக்கு. அடைச்சு அடைச்சு கேக்குது. நீங்க தான் கடகடன்னு சத்தம் வந்துட்டே இருக்கு. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப அதாவது கேக்குது சார். 150 மில்லி தண்ணி எடுங்க. ம் நல்லா கொதிக்க வைங்க. அதுல 1/2 எலுமிச்சம்பழத்த ம் புழிஞ்சு விடுங்க. இறக்குங்க. ம் ஆ, ம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேன் விடுங்க. அல்லது பனஞ்சக்கரை போட்டுக்கங்க. அல்லது நாட்டு சர்க்கரை போட்டு கடைங்க. பனஞ்சக்கரை, நாட்டு சக்கரை தான் போடுவேன். போட்டு ம் சாப்பிட்டு பாருங்க. இனிப்பு புளிப்பா இருக்கும். நல்லா இனிப்பு புளிப்பு சமமா இருக்கும். குடுங்க. புரியுதா? மெல்ல மெல்ல நல்லா சூடா ம் சாப்பிட சொல்லுங்க. புரியுதா? ம் தூங்கி சரி. இருப்பாரு. அசதியா தூங்கி இருப்பாரு. மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்குனாங்க. அப்ப ஒரு தூக்கம் நல்லா வந்துட்டாரு. இப்ப தூங்குனாங்க கொஞ்ச என்ன நேரம். பண்றாரு? ஆமா. தூங்கிட்டாரா படுத்து நல்ல ஓய்வு தான் எடுக்கணும். 6 மாசம் படுக்கையில தான் இருக்கணும். நல்ல ஓய்வுல தான் இருக்கணும். புரியுதா? ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தூங்கணும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தூங்கணுமோ? ம். ம். அதான் சரி, சரி, 6 சரி. மணிக்கு படுத்தா காலையில 6 மணிக்கு எப்ப வந்தாலும் போய் தூங்கிரணும். இப்பவே உங்களுக்கு 4 மணிக்கு சாப்பிட்டுருப்பீங்க. அப்பவே தூக்கம் வந்திருக்கும். சரியா? ம். ம். அதுக்கு முன்னாடி தூங்கிட்டாங்கல்ல. ம். அதனால தூங்கல. சரி. ரைட் அவ்வளோ. இரவு 8 மணிக்கு உங்களுக்கு கூப்பிடுறேன். நன்றி. சரி, சரி. இப்ப குடுத்துட்டேனே. சாப்பிடும் பொழுது என்ன பண்றீங்கிறது அந்த வீடியோ எடுத்து போடுங்க. இந்த மாரி பண்ண போறேன். சாப்பிடுறத வந்து வீடியோ எடுத்து அனுப்புங்க. காலையில அனுப்பிச்சிருந்தீங்கல்ல, அது நல்லா இருந்தது. அதே மாரி பண்ணுங்க. சரியா? இப்ப மத்தியானம் சரி. 4 மணிக்கு தோசை குடுத்தீங்களா? நல்லா இருந்ததாம்மா? ஆமா, நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட முடியலன்னா சாப்பிடுதாவோ. ஆமாமா. பள்ளியில ம். பள்ளியில ஜீரநீர் இல்ல. எதுவும் வேலை ஆ. செய்யாது. இன்ஜினே ரிப்பேர். இன்ஜின் பூரா ம். மெல்ல, 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 மெல்ல இப்ப காலையிலேருந்து நீர் பயிற்சி பண்றோம். அவ்வளோதான் சாப்பிட முடியும். புரியுதா? ம். ஆ. ஆ. ஆமா. அப்ப வந்து உடல்ல இப்பதான் அந்த அந்த மலச்சிக்கல் வராம இருக்கறதுக்கு தான் இத்தன வேலை பண்றோம். இந்த குறைந்த உணவு தான் சரி. மலச்சிக்கல் வரும். புரியுதா? ம், 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 அப்ப ம். அந்த அதே அதே நேரத்துல நல்ல நார் சத்து, சத்து உள்ளதான் குடுக்குறோம். அது குடல அடைக்கக்கூடாது. மீண்டும் சளி குறைஞ்சுட்டே வரணும். 2, 3 நாள்ல நுரையீரல் சரி. நல்லா வேலை செய்யணும். இன்னைக்கு நாளைக்கே இப்பவே அந்த 1% நுரையீரல்ல நெறைய சளி இருக்குது. அந்த சளிய பூரா கரைச்சு, கரைச்சு வெளிக்கு போறப்ப பார்க்க சொல்லுங்க. ஜவ்வு ஜவ்வா போகும். எப்படி? சளி ம். சளியா ஜவ்வு போகும். ஜவ்வா. ம். ம். தண்ணி ம். கவுச்சி நாத்தடிக்கும். அந்த தண்ணி பயங்கர சூற நாத்தடிக்கும். என்னது? அவ்வளோ ம். நாத்தடிக்கும். ம். சளி அந்த ம். அது வெளி வரும். சளி ஜவ்வு ஜவ்வா ம். வெளிக்கு இப்படி வெளிக்கு வருதாங்க? போற மாரி சளி சளியா வருதா வெளிக்கு போனா? பார்க்க சொல்றாங்க. ஆ. சரி.
பார்க்க சொல்லுங்க. பார்த்து படம் எடுங்க. ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. சளி சளியா வரும். உள்ள அத்தன சளி இருக்குது. கிட்டத்தட்ட 15, 16 அழுக்கு, சளி, கொழுப்பு எல்லாம் இருக்கு. இப்போ மூஞ்சி பாரு வீங்கி கிடக்கு. பொத்த பொத்தன்னு இருக்குது பாருங்க. அத்தனையும் சளி. அத்தனையும் நுரையீரல் பூரா நம்பி கிடக்குது. சரி ஆமா. அப்ப சளி குறைந்த உணவத்தான் குடுக்கணும். இப்ப நான் சளி குறைந்த உணவு குடுத்துட்டு, அந்த சளி சுரக்காமயும் இருக்கணும். பழைய சளிய எடுக்கவும் செய்யணும். ரொம்ப புத்திசாலித்தனமா, நிதானமா செய்யணும். அவசரப்படாம செய்யணும். ரெஸ்ட்ல இருந்து தான் செய்யணும். ஓய்வுல இருந்தா செய்யணும். புரியுதா? எங்கேயும் போகக்கூடாது. உடம்பு தான் சரி, கோயில். சரி. அப்ப பேசாம இருக்கணும். புரியுதா? ம். நன்றி, நன்றி. சரி சரி